வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 276வது பாட்டு பார்க்க போறோம். தொல்கபிலர் எழுதியது. குறிஞ்சித்திணை பாடல். தோழியினுடைய கூற்றாக வருவது. தோழி தலைவன் கிட்ட சொல்றா. அதாவது பகற்குறியில் மீள்கின்ற தலைவன் கிட்ட தோழி சொல்றா, நீ இப்படி வந்து வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய இல்லத்திலேயே தங்கி விருந்துண்டு அயரலாம் அப்படின்னு. அதாவது திருமணம் செய்து கொண்டாய் என்றால் எங்கள் வீட்டிலேயே உணவு உண்டு, கள் நாங்கள் தருகின்ற கள்ளை உண்டு, அங்கே வேங்கை மரத்தினுடைய கீழே நடக்கக்கூடிய குறவை கூத்துகளை பாடி இன்புற்று நீ எங்களோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். முதல்ல இவன் வேட்டுவர்களுடைய மகள்கள் இவர்கள் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான் போல இருக்கு. அதுக்கு பதிலாகவும் இந்த பாட்டு அமையுது. நாங்கள் வேட்டுவர்களுடைய மகள்கள் அல்ல, அதாவது காட்டில் சென்று வேட்டையாடி அன்றன்று உணவை தேடக்கூடிய வேட்டுவர்களுடைய குலத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் குறவர்களுடைய மக்கள். எங்களுடைய வீடுகள்ல எப்பவுமே விருந்தினர்கள் வந்தா அவர்களை உபசரிப்பதற்கான உணவு தயாராகவே இருக்கும். இந்த ரெண்டு குடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். வேட்டுவர் குடியில நீங்க போனீங்கன்னா எதுவும் உடனடியான உணவெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அன்னன்னைக்கு அவங்களுக்கு காட்டுல வேட்டையாடி கிடைச்சா உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். ஆனா குறவர்கள் அப்படி இல்லை. அவர்கள் விதை விதைத்து வேளாண்மை செய்து வாழக்கூடிய, கல்லை உண்டாக்கக்கூடிய, வீட்டில் பொருள்களை சேர்த்து வைத்துக்க கூடியவர்கள். அதனால எங்களுடைய குடி தனியானது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த அவர் சொல்றா. ஒரு சமூகவியல் பாறை நமக்கு கிடைக்குது. வேடுவர்கள் குடி அந்த குறவர் குடியினுடைய வித்தியாசத்தை இந்த பாட்டே நமக்கு சொல்லுது. கோடு துவையா கோள்வாய் நாயோடு காடு தேர்ந்து அசைய வயமான் வேட்டு வயவர் மகளிர் என்றி ஆயின் குறவர் மகளிரேம் குன்று கெழு கொடுச்சியேம் சேனோன் இழைத்த நெடுங்கார் கழுதில் காண மஞ்சை கட்சி சேர்க்கும் கல்லகத்தது எம் ஊரே செல்லாது சேந்தனை சென்மதி நீயே பெருமலை வாங்கமை பழுனிய நரவு உண்டு வேங்கை முன்றில் குறவையும் கண்டே. ரொம்ப அழகா இருக்கு அந்த பாட்டு. கோடு துவையா, கோடுனா கொம்பு, கொம்பு என்கிற இசைக்கருவியை முழக்கி கொண்டு காட்டுக்குள்ள வேட்டையாட போகும்போது அதை ஊதிக்கிட்டே போறாங்க. கூடவே வேட்டை நாய், கோள்வாய் நாயோடு வேட்டையில் தேர்ந்ததாக பழக்கப்படுத்தப்பட்ட நாயையும் அழைத்து கொண்டு அவர்கள் வேட்டைக்கு செல்வார்கள். இப்படி நாயுடைய சத்தம், நாய் ஓடி போய் பிடிக்கும், இல்லைன்னா கொம்புனுடைய வாத்திய கருவியை கேட்டால் விலங்குகள் அலமந்து ஓடும் போது இறை மிக எளிதாக மாட்டும் இல்லையா. காடு தேர்ந்து, காட்டுல போய் எங்க இருந்தா விலங்குகளை பிடிக்க முடியும் என்பதை தேர்ந்து அறிந்து கொண்டு அசைய வயமான் வேட்டு, மிக விரைவாக செல்லக்கூடிய விலங்கினங்கள் அயர்ந்து இருக்கக்கூடிய, தளர்ந்து இருக்கக்கூடிய நிறமாக பார்த்து அவற்றை வேட்டையாடி வரக்கூடிய வயவர் மகளிர் என்றியாயின். வயவர் என்றால் இங்கே வேடுவர்கள். வேடுவர்களுடைய மக்கள் என்று நீங்கள் எங்களை நினைத்தால் நாங்கள் வேடுவர்களுடைய மக்கள் அல்ல, மாறாக நாங்கள் குறவர் மகளிரேன். குன்றத்தில் வேளாண் செய்து பயிர் செய்து விளைவிக்கின்ற, திணை விதைத்து விளைக்கின்ற, கள் காய்ச்சுகின்ற குறவர்களுடைய மக்கள் நாங்கள். குன்று கெழு கொடுச்சியேன், குன்று சூழ்ந்திருக்கக்கூடிய மலை நாட்டை சேர்ந்த கொடுச்சியர்கள் நாங்கள் அப்படிங்கிறா. தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற ஒரு இது. சேனோன் இழைத்த நெடுங்கார் கழுதில் காணமங்கை கட்சி சேர்க்கும் கல்லகத்தது எம் ஊரே. அவங்களுடைய ஊரை பற்றிய ஒரு சிறிய அழகான வர்ணனை. சேனோன் இழைத்த, சேனோன்னா நல்ல உயரமாக பரன்களை அமைத்திருக்கிறார்கள். நம்ம இந்த பரன்களை பத்தி நிறைய நம்ம படிச்சிருக்கோம். நீண்ட கால், மூங்கில் கால்களை வைத்து கட்டி மேல பரன்களை, மரத்துக்கு மேல பரன்களை கட்டி அதுல இருந்து காவல் காப்பார்கள். நம்ம திணைப்புணம் காக்க வரக்கூடியவர்கள், அல்லது வேட்டுவ குடிக்கு காவலாக இருக்கும். அந்த பரன் பல வகங்கள்ல பயன்படும். திணை காவலுக்கும் பயன்படும். வேற யாரும் ஊருக்குள்ள வராம இருப்பதற்கான, மேலே இருந்து உச்சியில இருந்து பார்த்து ஊருக்குள்ள யாரும் வராங்களான்னு பார்ப்பதற்கான ஒரு காவல் இடமாகவும் அது பயன்படும். அப்படி சேனோன் இழைத்த நெடுங்கார் கழுது, கழுதுன்னா அந்த பரன், கல் அகத்தது காண மஞ்சை கட்சி சேர்க்கும். அது மேல கட்டி இருக்கக்கூடிய அந்த பரன்ல, மரத்து மேல இருக்கக்கூடிய அதை தன்னுடைய கூடு என்று நினைத்து மண்ணை, காட்டு மயில் அந்த இடத்துல தங்கி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஊர் எங்களுடையது. கல் அகத்தது எம் ஊரே. கல் குவியலாக பாறைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஊர் எங்களுடைய ஊர். செல்லாது சேந்தனை சென்மதி நீயே. நீ இப்போ கிளம்பி உங்களோட ஊருக்கு போகாம எங்க ஊருக்கு வா, இரவு எங்க ஊர்ல தங்கு. பெருமலை வாங்கு அமை பழுனிய நரவு உண்டு. அந்த எங்க ஊர்ல மூங்கில் கோள்கள்ல வச்சு கல்லை நன்றாக பதப்படுத்தி காய்ச்சிய கல் எங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும். எங்க ஊர்ல எப்பவுமே கிடைக்கும். மூங்கில்ல அந்த அரிசி அந்த மாதிரி பழங்களை போட்டு மூடிட்டு புதைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நொதிக்க வச்சு காய்ச்சக்கூடிய கல். வாங்கு அமை பழனிய நரவு உண்டு. பழனிய நல்ல பழமையான, நன்றாக போதை கொடுக்கக்கூடிய அந்த கல்லை உண்டு.
வேங்கை முன்றில் குறவையும் கண்டேன். எங்களுடைய வீடுகள்ல இரவு நேரங்கள்ல வேங்கையினுடைய முற்றத்துல நாங்கள் குறவை ஆடி மகிழ்வோம். ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உடையவர்கள் நாங்கள். எங்களுக்கு குடிப்பதற்கு நரவு உண்டு, செய்வதற்கு வேலைகள் உண்டு. இப்படி இரவு நேரங்கள்ல பொழுதுபோக்குவதற்கு ஆட்டம் பாட்டங்களும் உண்டு. அதனால நீ எங்க ஊருக்கு வந்து எங்களுடைய விருந்தினராக தங்கி செல்லலாம். இப்படி பகல்ல வந்துட்டு கிளம்பி போற வேலையெல்லாம் இனிமே செய்ய வேண்டாம். இவளை திருமணம் செய்து கொள். திருமணம்ங்கிற வார்த்தை இந்த பாட்டுல எங்கேயுமே வரல. ஆனா எங்க ஊருக்கு நீ வந்து தங்கி போலாம் அப்படின்னு சும்மா வந்து தங்க முடியுமா? திருமணம் செய்து கொண்டால் தான் தங்க முடியும். அதனால அத ஒரு அழகா அப்படி மறைமுகமாக சொல்கிறாள். அழகான ஒரு குறிஞ்சித்திணை பாடல். கோடு துவையா கோள்வாய் நாயோடு காடு தேர்ந்து அசைய வயமான் வேட்டு வயவர் மகளிர் என்றியாயின் புறவர் மகளிரேம் குன்று கெழு கொடுச்சியேம் சேனோன் இழைத்த நெடுங்கார் கழுதில் காணமங்கை கற்று சேர்க்கும் கல்லகத்தது எம் ஊரே செல்லாது சேந்தனை சென்மதி நீயே பெருமலை வாங்கமை பழனிய நரவு உண்டு வேங்கை முன்றில் குறவையும் கண்டே. தொல்கபிலருடைய பாடல், குறிஞ்சி பாடல், ரொம்ப அழகான பாடல். அடுத்த பாடல் பாலைத்திணை 277 தும்பி சேர் கீரனார். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? பாடலால் பெயர் பெற்றவரை போல இருக்கிறது. ஆனால் பாடலால் பெயர் பெற்றவர்கள் யாரும் நற்றினில இல்ல. அதெல்லாம் அந்த கிட்டத்தட்ட ஒரு 20-22 பேர் வந்து குறுந்தொகையில தான் இருக்கிறத நம்ம பார்த்தோம். வந்து இதுல இல்ல. சோ வந்து இந்த பாடல் தும்பியை, இந்த பாட்டுமே தும்பியை பார்த்து பாடுறதாதான் இருக்கு. இங்க வந்து தலைவன் பொருள் வயில் பிரிந்து போயிருக்கிறான். அதாவது வரைவு மேல் வைத்து பொருள் வயில் பிரிந்து போயிருக்கிறான். வரல, ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் வரல. இவளுக்கு தன்னுடைய நிலைமையாவது அவன்கிட்ட போய் யாராவது சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம். அவன் வராதது ஒரு ஏக்கம். நான் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஆள் வேணும் இல்லையா? அப்ப சொல்றதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் தும்பி அப்போ வீட்டுடைய அவளுடைய வீட்டு வேலியில பீர்க்கம் மலர்கள் நிறைய மலர்ந்திருக்கின்றன. பீர்க்கம் கொடி நன்றாக படர்ந்து பீர்க்கம் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. நன்றாக மகரந்தம் சொரிந்த தேன் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மலர்களில் வண்டு தேன் உண்பதற்காக தும்பிகள் பறந்து கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த தும்பியை பார்த்தவ சொல்றா, நீ வந்து உன்னுடைய பெண் துணையை மட்டுமே, உன்னுடைய துணையாகிய பெண் தும்பியை மட்டுமே நீ கவனிச்சுட்டு இருக்கியே, நானும் இப்படி வருத்தப்பட்டுட்டு தானே இருக்கேன். என்னுடைய நிலைமை என்னன்னு போய் என் தலைவன் கிட்ட நீ சொல்ல மாட்டியா? அப்படி சொல்லக்கூடிய அன்பு மனம் உனக்கு வாய்க்கலையா? உன்னுடைய உடல் கருமை நிறம் போலவே உன்னுடைய மனசும் உன்னோட அறிவும் கூட கருமை நிறம் உடையதுதானா? உன்னால போய் என்னுடைய தலைவன் கிட்ட போய் சொல்ல முடியாதா என்னோட நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? நல்லது, நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான பாடல். கொடியை, நீ கொடியை, ஆனால் என்ன வாழி தும்பி இந்நோய் படுகதில் அம்ம யான் நினக்கு உரைத்தன மெய்யே கருமை அன்றியும் செவ்வன் அறிவும் கரிதோ அரணிலோய் நினக்கே மனை உறக் காக்கும் மான் பெரும் கிடக்கை நுண்முள் வேலி தாதொடு பொதுளிய தாறுபடு பீரம் ஊதி வேறுபட நாற்றமின்மையின் பசலை ஊதாய் சிறு குறும் பறவைக்கு ஓடி விரைவுடன் நெஞ்சு நெகிழச் செய்ததன் பயனோ அன்பு இலர் வெம்மலை அரும்சுரம் இறந்தோர்க்கு எண்ணிலை உரையாய் சென்று அவன் வரவே. அவன்னா அங்க போய், அந்த இடத்துக்கு போய், என் தலைவன் எங்க போயிருக்கானோ அங்க போய் உன்னால சொல்லிட்டு வர முடியாதா? உன்னுடைய துணையை நீ எவ்வளவு அழகா கவனிச்சுக்கிற, அதே போல நான் என் துணையை இன்றி தவிக்கிறேனே. இப்பொழுது பசலை வேற பூத்திருக்கிறது, பீர்க்கம்பலரும் மஞ்சள் நிறமாக இருக்கிறது, என்னுடைய மேனி பசலை பூத்து என்னுடைய மேனியும் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. பீர்க்க மலருடன் போய் நீ தேன் உண்ணுகிறாய், ஆனால் என்னுடைய பசலை உடல்ல மஞ்சள் நிறமாக பூத்திருக்கிற பசலையில அந்த பூவினுடைய மனம் இல்லாததுனால நீ என்கிட்ட வரமாட்டேங்கிற போல இருக்கு. அவளுக்கு என்னென்னமோ தோணுது, அவளோட வருத்தத்துல அவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால அவ வந்து வாயில வந்ததெல்லாம் சொல்றா தும்பிக்கிட்ட. கொடியை வாழி, கொடி நீ கொடியவள், கொடியவன் இங்க ஆண் தும்பி, கொடியவன் வாழி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்நோய் படுகதில் அம்மா யான் நினக்கு உரைத்தனர். என்னுடைய நோயை நான் உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, என்னுடைய துன்பத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ மெய்யே கருமை அன்றியும் செவ்வன் அறிவும் கரிதோ அரணிலோய், கொஞ்சம் கூட உனக்கு அரணே இல்லையே. எங்கள் வீட்டு தோட்டத்துல வளர்ந்திருக்கக்கூடிய கொடியில இருக்கக்கூடிய மலர்கள்ல இருந்து தேனை நீ உண்டு கொண்டிருக்கிறாய். உன்னோட ஜோடியோட வேற இங்க நீ வந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழற. ஆனா எனக்கு ஒரு நன்றிக்கு ஒரு வேலை செய்யணும்னா நீ செய்ய மாட்டேங்கிற. உன்னுடைய உடம்பு கருமைன்னு நினைச்சேன், உன்னுடைய மனசு உன்னோட அறிவு எல்லாமே கருமையுடையதுதான். அதனால உனக்கு அப்படி செய்யணுங்கிற எண்ணமோ ஒரு மதிப்போ இல்ல. அரணிலோய் அறிவும் கரிதோ அரணிலோய் நினக்கே
மனை உற காக்கும் மான் பெரும் கிடக்கை நுண் முள் வேலி தாதோடு பொதுளிய தாறுபடு பீரம் ஊதி. மனை உற காக்கும், வீட்டினுடைய வெளியே வேலியை போல காத்து கொண்டிருக்கிற அந்த நீண்ட படர் வேலியில பீர்க்கம் கொடிகள் படர்ந்து இருக்கின்றன. அதுல தாது பொதுளிய மகரந்தங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பீர்க்க மலரினுடைய தேனை சென்று நீ அருந்துகிறாய். அது மஞ்சள் நிறமாக இருக்கிறது அந்த பீர்க்க மலர். என்னுடைய மேனியும் இப்பொழுது பசலை பூத்து மஞ்சள் நிறமாகத்தான் இருக்கிறது. நாற்றம் இன்மையின் பசலை ஊதாய். ஆனால் பீர்க்க மலரில் இருக்கக்கூடிய அந்த வாசனை என்னுடைய உடம்பில் உனக்கு தெரியவில்லை. பசலை வேற பூத்து இப்பொழுது நான் ரொம்ப ரொம்ப ஒளி இழந்தவளாக ஆகிவிட்டேன். அதனால நீ என்னிடம் வரமாட்டாய் போல் இருக்கிறது. சிறு குறும் பறவைக்கு ஓடி விரைவுடன் நெஞ்சு நெகிழச் செய்வதன் பயனோ. நீ உன்னுடைய துணையை மட்டும் எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிற. சிறு குறும் பறவை, அந்த சேவல் கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, ஆண் பறவை கொஞ்சம் பெரியதா இருக்கும். உன்னுடைய சிறிய குட்டையான அந்த பெண் பறவைக்கு ஓடி ஓடி நீ சேவகம் செய்தியே, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அங்கேயுமா ஓடி ஓடி கொண்டு போய், நம்ம ஏற்கனவே பல இதுல பார்த்திருக்கோம், நிறை மாத சூலியாக இருக்கக்கூடிய கொக்குக்கு ஐரை மீன்களை கொண்டு போய் அந்த சேவல் கொக்கு கொடுக்கிறது என்று, அப்புறம் பிடிக்கு கொண்டு போய் யானை கொடுக்கிறது. அந்த மாதிரி நிறைய காட்சிகளை சங்க இலக்கியம் காட்டுது. இணையாக இருக்கக்கூடிய விலங்குகள் எப்படி ஒன்றோடு ஒன்று அன்பாக இருக்கின்றன அப்படின்னு. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. சிறு குறும் பறவைக்கு ஓடி விரைவுடன் நெஞ்சு நிகழச் செய்ததன் பயனோ. அன்பு இலர் வெம்மலை அரும் சுரம் இறந்தோர்க்கு. என்னுடைய காதலனுக்கும் என் மேல அன்பு இல்லை. அவன் இங்கிருந்து பல சுரங்களை கடந்து மலைகளை கடந்து சென்றிருக்கிறான். அவன் அங்க என்ன நினைக்கிறானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் என்ற நிலைமையாவது யாராவது சொல்லிட்டு வரலாம்ல. அப்பவாவது அவன் திரும்ப விரைவா வருவான். அவ்வளவு கவலைப்படுறா போல இருக்குன்னு சொல்லி திரும்பி வருவான். ஆனால் அதை சொல்வதற்கும் எனக்கு ஆள் இல்லை. என் நிலை உரையாய் சென்று அவன் வரவே. அங்க போய் அவன்கிட்ட போய் என்னுடைய நிலைமையை சொல்லிட்டு வான்னு நான் உன்னை கேட்கிறேன். ஆனால் நீ எனக்கு அந்த செய்தியை சொல்லி வர மாட்டேன் என்கிறாய். என்ன செய்வது? உனக்கு உன்னுடைய உடலை போலவே உன்னுடைய அறிவு மனம் எல்லாமே கருமையுடைய கொடியை நீ வாழி நல்லா இரு அப்படிங்கிறா. அதான் இந்த பாடல் அழகா இருக்கு இல்லையா? கொடியை வாழி தும்பி இந்நோய் படுகதில் அம்ம யான் நினக்கு உரைத்தன மெய்யே கருமை அன்றியும் செவ்வன் அறிவும் கரிதோ அரணிலோய் நினக்கே. மனை உற காக்கும் மான் பெரும் கிடக்கை நுண் முள் வேலி தாதோடு பொதுளிய தாறுபடு பீரம் ஊதி வேறுபட நாற்றம் இன்மையின் பசலை ஊதாய். சிறு குறும் பறவைக்கு ஓடி விரைவுடன் நெஞ்சு நிகிழச் செய்ததன் பயனோ. அன்பு இலர் வெம்மலை அரும் சுரம் இறந்தோர்க்கு எண்ணிலை உரையாய் சென்று அவன் வரவி. புத்தும்பி சேர் இரனார் எழுதிய பாடல். சரி, அடுத்த பாடல் நெய்தல் திணை பாடல். நெய்தல்னாலே உலோச்சனாருடைய பாட்டு தான், அது நமக்கே தெரியும். நிறைய உலோச்சனாருடைய பாடல்கள், நெய்தல் திணை பாடல்களை நம்ம நற்றிணையில பார்த்திருக்கோம். இது தோழி தலைவிக்கிட்ட சொல்றான். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில அவன் நம்முடைய ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அதனால கடவு காலம் இனியும் நீட்டித்து நிற்காது, வருத்தப்படாது அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை ஆற்று வைக்கிறாள். அதான் இந்த பாடல். படுகாள் நாரிய பராரை புன்னை அடுமரல் மொக்குளின் அரும்புவாய் அவிழ பொன்னின் அன்ன தாது படு பல் மலர் சூடுனர் தொடுத்த மிச்சில் கோடுதொறும் நெய் கனி பசுங்காய் தூங்கும் துறைவனை இனி அறிந்திசினே கொண்கண் ஆகுதல் கழிசேறு ஆடிய கணைக்கால் அத்திரி குழம்பினும் சேயிரா ஒடுங்கின கோதையும் எல்லாம் ஊதை வெண்மணலே. கோவேறு கழுதையில் வண்டியில் பூட்டிக் கொண்டு அவன் வேகமாக விரைந்து வருகிறான். குதிரைகள் பூட்டிய தேரும் வரும், கோவேறு கழுதைகள் பூட்டிய, அத்திரினா கோவேறு கழுதை, கோவேறு கழுதைகளை வண்டியில் பூட்டிக் கொண்டு அவன் மிக வேகமாக விரைந்து தன்னுடைய தேரை செலுத்தி கொண்டு வருகிறான். அந்த அந்த கோவேறு கழுதைகளுடைய கால் அந்த கரும் சேரில பட்டு அதனுடைய குழம்புகள் எல்லாம் சேராக இருக்கின்றன. கடற்கரையில வண்டி ஓட்டிட்டு வர்றது, தேரை ஓட்டிட்டு வர்றதுனால கடற்கரையில நிறைய மீன் மலிந்திருக்கக்கூடிய வளமான ஒரு பாக்கம் அது. இப்ப சேயிரா, சிவந்த இறால் மீன்கள் அதனுடைய குழம்பில் பட்டு, அந்த கழுதைகளுடைய குழம்பில் பட்டு நசுங்குகின்றன. அவன் அணிந்திருக்கக்கூடிய மாலை, அவன் முகம் எல்லாம் வெண்மணல். அப்படியே இப்ப நம்ம கடற்கரையில போய் நின்று ஆடினா நமக்கே தெரியும், ஒரு 10 நிமிஷம் நின்னாலே அந்த காத்து மேல மணல் துகள்களை அடித்து மேலெல்லாம் பிசு பிசுன்னு அந்த மண்ணு ஒட்டிருக்கா மாதிரியான ஒரு இது வந்துடும். கோதையும் எல்லாம் ஊதை வெண்மணலை. ஊதைன்னா அப்படி பறந்து போகிற வெண்மணல் திட்டு, மணல் மேலெல்லாம் ஒட்டி இருக்கு. அவனுடைய கோதை, அவனுடைய முகம் எல்லாம் வெண்மணல் ஒட்டி இருக்கிறது. அப்ப வேகமா விரைந்து வரான்.
கோவியர் கழுதைகள் பூட்டிய வண்டியில அந்த வண்டி அந்த குதிரையில இந்த கழுதைகளுடைய கால்கள்ல சேறு அப்பி இருக்கிறது. அவற்றினுடைய கால் பட்டு அந்த காலடி குழம்புகள் பட்டு இறால் மீன்கள் நசுங்குகின்றன. அப்படி வேகமாக அவன் வருவதை நீ பார்க்கலாம். விரைவில் இந்த மாதிரியான ஒரு காட்சியோடு அவன் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக வந்து விடுவான், கவலைப்படாதே அப்படிங்கிறா. முதல்ல இருக்கக்கூடிய 4 வரி வந்து அந்த ஊரை பற்றிய வர்ணனை. படுகாள் நாரிய பராரை புன்னை. புன்னை மரம் திரும்ப வந்துருச்சு. நெய்தல் நிலம் நிறைய எல்லா இடத்துலயும் நம்ம புன்னை மரங்களை பாக்குறோம். பெரிய 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 மரங்கள். இது வந்து பெரிய மரம். பெரிய மரம் ஏன் பெரிய மரம்னா படுகாள் நாரிய. கால்னா வைரம் பாய்ந்த. காழ்ங்கிற வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல சங்க இலக்கியத்துல பார்த்திருக்கோம். காள் அப்படிங்கிறது வந்து நன்றாக ஊன்றி வைரம் பாய்ந்திருப்பதற்கு காள் உரிய அப்படிங்கிறது. படுகாள் நாரிய பராரை புன்னை. பராரைன்னா பெரிய அடிமரத்தை உடைய, பராரை பெரிய அடிமரத்தை உடைய புன்னையில அடுமரல் மொக்குளின் அரும்புவாய் அவிழ. மரல் அப்படிங்கிறது வந்து மரலை போன்ற அப்படின்னு சொல்றாங்க. மரல் அப்படின்னா கத்தாழைக்கு கூட, அதாவது இந்த ஸ்னேக் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு கற்றாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட வந்து மரல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இங்க மரலை போன்ற மொக்குள் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து எப்படி பொருந்தி வருது அப்படின்னு தெரியல. இப்ப மரலுக்கு வேற ஏதாவது பொருள் உண்டா அப்படின்னு தெரியல. மரல்னா நம்ம வந்து இந்த பாம்பு கற்றாழைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லக்கூடிய அதுதான். அதுல இருந்து நார் எடுப்பாங்க. இந்த நார் எடுத்து பூ தொடுக்கிறது உண்டு. நம்ம இப்ப மலைப்படுகடாம்ல கூட அந்த மாதிரி ஒரு வரியை பார்த்திருக்கோம். நீங்க போற வழியில இந்த மாதிரியான பூக்கள் கிடைக்கும். இந்த மரல் நார் எடுத்து நீங்கள் பூக்களை தொடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி நமக்கு மலைப்படுகடாம்ல வந்தது. இங்க வந்து அடுமரல், மரலை ஒத்த மொக்குள்கள், நிறைய அழகழகான மொட்டு. புன்னை மரத்தினுடைய மொட்டு வந்து பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். மொக்குளின் அரும்பு வாய் அவிழ. இப்ப அந்த அரும்புகள் இப்பொழுது அவிழ்ந்து விட்டன. பொன்னின் நன்ன தாதுபடு பல்மலர். பொன்னின் நன்ன பொன் போன்ற துகள்களை உடையதாக அதனுடைய மகரந்த தூள்கள் விளங்குகின்றன. அப்படியே கீழே விழுந்து அவை ரொம்ப அழகான மலர்கள் பூத்திருக்கின்றன. அதையெல்லாம் வந்து பாதி நிறைய பேர் பறிச்சு தலையில சூட்டிக்கிறாங்க. புன்னை இப்ப நான் பார்க்கலாம் தலையில புன்னை மலர்களை சூட்டுவதில்லை, சூட்டிக் கொள்வதில்லை. சாமிக்கும் போடுறதில்லை. சாமிக்கு போடுற மலர்கள்ல புன்னை மலர்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. தெரியும் நிறைய பூக்கக்கூடியது மலர் தான் அது. அதை வந்து யாரும் இப்ப சுவாமிக்கு படைக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. தலையில வச்சுப்பாங்கன்னு இந்த பாட்டு சொல்லுது. சூடுனர் மலிந்த. நிறைய பேர் அதை பறித்து அதை கட்டி பூக்களை தலையில் வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி பறிக்கப்பட்டது போக மீதி இருக்கக்கூடிய மலர்கள் இப்பொழுது காய்களாக ஆகிவிட்டன. புன்னை காய் பார்த்திருக்கலாம் நீங்க, நல்ல குண்டு குண்டா பெரிய பெரிய காயா வரும். தொடுத்த மிச்சில் கோடுதோறும் நெய் பனி பசுங்காய் தூங்கும் துறைவனை. அப்படியே அதாவது கொத்து கொத்தா பூ பூக்கிறதுனால அந்த காய்கள் வந்து அப்படியே நன்றாக நெய்னா அதனுடைய அந்த சாறு ஊறுவதை போல ஊறி நன்றாக காய்கள் இப்பொழுது கொத்து கொத்தாக தொங்க ஆரம்பித்து விட்டன. அப்படிப்பட்ட துறைவை சேர்ந்தவனாகிய அவன் இனி அறிந்து சீன் கொன்கண் ஆகுதல். இனி அவன் உன்னை வரைந்து மனம் முடித்துக் கொள்வான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். காரணம் என்னவென்றால் அவனுடைய தேர் இப்படி வருவதை நீ பார்ப்பாயாக. அத்திரி கோவேறு கழுதிகள் பூட்டிய தேர் மிக விரைந்து ஓடி வருகிறது. அந்த தேரினுடைய கால்கள்ல வந்து செம்மையான இறால் மீன்கள் பட்டு நசுங்குகின்றன. அவன் அணிந்திருக்கக்கூடிய மாலை அவனுடைய உடல் பூராவும் வெண் மணல் என்பது திட்டாக படிந்திருக்கிறது. அவ்வளவு வேகமாக அவன் ஓடி வந்து உன்னை விரைவில் மனம் செய்து கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்க்கத்தான் போகிறோம், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி தோழி தலைவியை தேற்றுகிறாள். அதான் இந்த பாடல். தலைமகற்கு வரைவு மலிந்தது. படுகாள் நாரிய பராரை புன்னை அடுமரல் மொக்குளின் அரும்புவாய் அவிழ பொன்னின் அன்ன தாதுபடு பல்மலர் சூடுனர் தொடுத்த மிச்சில் கோடுதொறும் நெய்கனி பசுங்காய் தூங்கும் துறைவனை இனி அறிந்திசினே கொன்கண் ஆகுதல். கழிச்சேறு ஆடிய கணைக்கால் அத்திரி குழம்பினும் சேயிரா ஒடுங்கின போதையும் எல்லாம் ஊதை வெண் மணலை. உள்ளோச்சாருடைய பாடல் இந்த பாட்டோட இருக்கட்டும். அடுத்த பாட்டை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.